திராட்சரசி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். சூடான சாதம், இந்த பக்கம் கருணக்கிழங்கு காரக்குழம்பு பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இது கூட ரசம், வடகம், அப்பளம். சிம்பிளான சாப்பாடு தான். சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாமா கூட்டிகிட்டு போடணும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவிலையும் போட்டிருக்கேன், அதுக்கும் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன், அதுக்கும் கொடுங்க. எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கு நான் ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். போட்டு கொளுத்துதுங்க. சாப்பிட்டு பார்த்துலாம். ஷார்ட்ஸுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸ்லேயும் சப்போர்ட் கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் சப்போர்ட் பண்ணுங்க. உப்பு புளி காரம் செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. கருணக்கிழங்கு குழையாமல் அப்படியே லட்டு மாதிரி இருப்பாருங்க. அதே நேரத்தில் வெந்திருக்கு. அப்படி இருக்கணும். அப்படியே இந்த குழம்பை ஊற்றி நல்லா அப்பளத்தோட சிம்பிள் சாப்பாடு தான். டேஸ்ட்டு அள்ளுங்க. டைம் இல்லை. பக்கா. ஆஹா, அப்படி பார்த்தீங்களா? செம்ம. ஆஹா, அருமை. அப்படியே குழம்ப சாதத்தால் ஊற்றி சாப்பிட்டு அருமையாக இருக்கும். இந்த கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், வலி இல்லை. கரண்டி அப்புறமா கழுவிடுவேன். குழம்ப ஊற்றி சும்மா அப்படி அள்ளுதுங்க போட்டு. பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க, செம்ம. கருணக்கிழங்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அப்படியே சொர்க்கம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சித்ராஜ் ரசிமிக்கு.